நீங்கள் இணையம் வழியாக இடம்பெறும் பிரசங்கத்தில் எங்களோடு இணைந்திருப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பாக வேத வாசிப்பு வாசிக்கப்படும். We are so glad you could join us for online sermon today. Before we hear God's word, we will have the scripture read. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று தேவ செய்திக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி லூக்கா 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 26 39 வரை. புதிய ஏற்பாட்டில் பக்கம் 91. லூக்கா 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 26 39 வரை வாசிக்கப்படும். பின்பு கலிலேயாவுக்கு எதிரான கதரேனருடைய நாட்டில் சேர்ந்தார்கள். அவர் கரையில் இறங்கின போது நெடுநாளாய் பிசாசுகள் பிடித்தவனும் வஸ்திரம் தரியாதவனும் வீட்டில் தங்காமல் பிரேத கல்லறைகளிலே தங்கினவனுமாய் இருந்த அந்த பட்டணத்து மனுஷன் ஒருவன் அவருக்கு எதிராக வந்தான். அவன் இயேசுவை கண்டபோது கூக்குரலிட்டு அவருக்கு முன்பாக விழுந்து, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன? என்னை வேதனைப்படுத்தாத படிக்கு உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று மகா சத்தத்தோடே சொன்னான். அந்த அசுத்த ஆவி அவனை விட்டு போகும்படி இயேசு கட்டளையிட்டபடியினாலே அப்படி சொன்னான். அந்த அசுத்த ஆவி வெகு காலமாய் அவனை பிடித்திருந்தது. அவன் சங்கிலிகளினாலும் விலங்குகளினாலும் கட்டுண்டு காவல் பண்ணப்பட்டிருந்தும் கட்டுகளை முறித்து போட்டு பிசாசினால் வனாந்தரங்களுக்கு துரத்தப்பட்டிருந்தான். இயேசு அவனை நோக்கி, உன் பேர் என்ன என்று கேட்டார். அதற்கு அவன் லேகியோன் என்றான். அநேக பிசாசுகள் அவனுக்குள் புகுந்திருந்தபடியால் அந்த பேரை சொன்னான். தங்களை பாதாளத்திலே போக கட்டளை இடாதபடிக்கு அவைகள் அவரை வேண்டிக் கொண்டன. அவ்விடத்தில் அநேகம் பன்றிகள் கூட்டமாய் மலையிலே மேய்ந்து கொண்டிருந்தது. அந்த பன்றிகளுக்குள் போகும்படி தங்களுக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டன. அவைகளுக்கு உத்தரவு கொடுத்தார். வசனம் 33. அப்படியே பிசாசுகள் அந்த மனுஷனை விட்டு நீங்கி பன்றிகளுக்குள் புகுந்தன. அப்பொழுது அந்த பன்றி கூட்டம் உயர்ந்த மேட்டிலிருந்து கடலிலே பாய்ந்து அமிழ்ந்து மாண்டது. அவைகளை மேய்த்தவர்கள் சம்பவித்ததைக் கண்டு ஓடிப்போய் பட்டணத்திலும் சுற்றுப்புறங்களிலும் அறிவித்தார்கள். அப்பொழுது சம்பவித்ததை பார்க்கும்படி ஜனங்கள் புறப்பட்டு இயேசுவினிடத்தில் வந்து, பிசாசுகள் விட்டு போன மனுஷன் வஸ்திரம் தரித்து இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து புத்தி தெளிந்து இருக்கிறதைக் கண்டு பயந்தார்கள். பிசாசுகள் பிடித்திருந்தவன் சொஸ்தமாக்கப்பட்டதை கண்டவர்களும் அதை அவர்களுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது கதரேனருடைய சுற்றுப்புறத்தில் உள்ள திரளான ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பயமடைந்தபடியினாலே தங்களை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். அந்தப்படி அவர் படவில் ஏறி திரும்பி போனார். பிசாசுகள் நீங்கின மனுஷன் அவரோட கூட இருக்கும்படி உத்தரவு கேட்டான். இயேசு அவனை நோக்கி, நீ உன் வீட்டுக்கு திரும்பி போய் தேவன் உனக்கு செய்தவைகளை எல்லாம் அறிவி என்று சொல்லி அவனை அனுப்பிவிட்டார். அந்தப்படி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளையெல்லாம் பட்டணத்தில் எங்கும் பிரசித்தப்படுத்தினான். ஆமேன். இது தேவனுடைய வசனம். நாம் யாவரும் சேர்ந்து சொல்வோம், தேவனுக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, நாம் ஜெபம் செய்வோம். Let us pray, my dear brothers and sisters. கண்மலை மீட்புறமாய் இருக்கின்ற கர்த்தாவே, இந்த நாளிலே நீர் எங்களோடு பேசும்படியாக ஜெபிக்கிறோம். Our rock and our redeemer, we pray that you would speak to us through your living word. In Jesus' mighty name, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆமென். அற்புதங்களுக்கு ஒரு காரணம் உண்டு. Miracles have a purpose. To some extent, whether we are conscious about it or not, some of us may want God to do something miraculous in our lives. நம்மளுடைய வாழ்க்கையிலே நமக்கு ஒருவேளை தெரிந்தும் தெரியாமலும் நமக்கு ஒரு ஏக்கம் இருக்கலாம், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை செய்யும் என்று.
But have we asked ourselves, why? ஏன் என்று அந்த கேள்வியை நம்ம கேட்டிருக்கிறோமா? ஏன் ஆண்டவரே நீ என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்ய வேண்டும் என்ற அந்த நோக்கம், அந்த காரணம் என்னவென்று நம்ம கொஞ்சம் ஆழமாக ஆராய்ந்து பார்த்திருக்கிறோமா? Does our answer have anything to do with the purpose connected to Jesus? நம்மளுடைய பதில், ஏன் ஆண்டவர் என் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய வேண்டும் என்ற அதனுடைய பதில் ஆண்டவருடைய திட்டத்தோடு, ஆண்டவருடைய நோக்கத்தோடு சம்பந்தம் இருக்கிறதா இல்லையா என்று நம்ம யோசிக்க வேண்டும். Does our answer have anything to do with the purpose connected to Jesus? Or does it only have to do with life's needs and it's got nothing to do with Jesus' purpose? ஒருவேளை அந்த அற்புதமாக நீ வாழ்க்கையை கிரியை செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த ஏக்கமானது ஆண்டவருடைய திட்டத்தோடு சம்பந்தம் இல்லாமல் வெறும் என்னுடைய வாழ்க்கையினுடைய தேவையை சந்திக்க வேண்டும் என்ற அந்த ஏக்கத்தினாலே ஆண்டவரினுடைய வாழ்க்கையை ஒரு அற்புதம் செய்யும் என்று ஒரு ஏக்கத்தோடு நம்ம இருக்கலாம். But I want to suggest to you, miracles have a purpose. அற்புதங்களுக்கு ஒரு காரணம் உண்டு. They reveal who God is and ultimately intended to establish faith in God. அதனுடைய நோக்கம் என்னவென்றால், அதனுடைய காரணம் என்னவென்றால், தேவன் ஒருவர் இருக்கிறார், அந்த தேவன் மீது விசுவாசம் வைக்க வேண்டும் என்ற அந்த காரணத்துக்காகவே இந்த அற்புதங்கள், அடையாளங்கள் நடக்கின்றன. Miracles are used by God to reveal himself to those who do not yet understand him fully. முழுமையாக ஆண்டவரை அறியாதவர்கள் மத்தியிலே தேவன் இந்த அற்புதங்களையும் அடையாளங்களும் வெளிப்படுத்தி அவர் யார் என்று உறுதிப்படுத்துவதற்காகவே அற்புதங்கள், அடையாளங்கள் நடைபெறுகின்றன. Miracles remind us that our world is bigger than what our eyes see and our body experiences. அற்புதங்கள் நமக்கு என்ன ஞாபகப்படுத்துகிறது என்றால், நாம் காணக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம், அனுபவிக்கக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம், நம்முடைய உலகம் மிக பெரிதானதாக இருக்கிறது. is much bigger than what our eyes can see. நம்முடைய கண்கள் பார்க்கதை விட நம்முடைய உலகமானது மிக பெரிதானதாக இருக்கிறது. We read in Luke chapter 8 verses 26 to 39 that a man who was possessed by demons was there. அநேக பிசாசுகளினாலே வாதிக்கப்பட்ட ஒரு மனுஷனை குறித்து லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலிருந்து 39வது வசனம் வரை நம்ம வாசிக்கிறோம். The possession of that man caused that man to lose his dignity because he didn't wear clothes and he didn't live in a house. இந்த மனிதனானவன் அநேக பிசாசினாலே வாதிக்கப்பட்ட இந்த மனுஷன் தன்னுடைய தகுதியை அவன் இழந்தான். அதாவது அவனுக்கு மரியாதையை அவன் இழந்தான். ஏனென்றால் அவன் வஸ்திரம் இல்லாதவனாக இருந்து சுற்றி திரிந்தான். அவர் வீட்டிலே தங்காமல் பிரேத கல்லறைகளுக்குள்ளே அவன் தங்கினவனாக இருந்தான். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு எந்த ஒரு மரியாதையும் அவனிடத்தில் இல்லை, எந்த ஒரு மரியாதையும் அவனுக்கு கொடுக்கப்படாது. Such a man will not be dignified. Such a man will not receive any respect. The demon had took him by force and drove him into the desert. இந்த அசுத்த ஆவியானது அவன் வலுக்கட்டாயமாக அவன் வனாந்தரங்களுக்குள்ளாக துரத்தினது என்று வேதம் சொல்கிறது. சங்கிலியினாலும் விலங்குகளினாலும் அவன் கட்டுண்டப்பட்டவனாக இருந்தான். He was bound by chains and shackles, driven to the desert by force by the demon. This passage reminds us that we live in a world where people can experience demon possessions. இந்த வசனங்கள் நமக்கு என்ன ஞாபகப்படுத்துகிறது என்றால், மனிதர்கள் பிசாசினாலே வாதிக்கப்பட முடியும், பிசாசினாலே ஆதிக்கம் கொள்ள முடியும். Demon possession can affect our lives or affect lives drastically. இந்த பிசாசினாலே வாதிக்கப்படும் பொழுது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை கஷ்டப்படுத்தக்கூடிய ஒரு விதத்தில் நடத்தப்படலாம். Some issues cannot be resolved by counseling alone. It requires much more than that. சில பிரச்சனைகள் வெறும் ஆலோசனை மூலமாக தீர்த்த முடியாது. அதை பார்க்கிறோம் பெரிதான ஒரு வகை நமக்கு தேவையாக இருக்கிறது. ஆகையால் இந்த வசனமானது நமக்கு என்ன சொல்கிறது என்றால், நம்மை இந்த ஆலோசனையை விட இன்னும் பெரிதான ஒரு சக்தி தேவையாக இருக்கிறது, பெரிதான ஒருவர் தேவையாக இருக்கிறார். More than counseling sometimes, or more than often, we need someone who is far greater than our worldview. We who live in Asia are more aware of this because of how people are religious in this part of the world. ஆசியாவில் நம்ம வசிக்கும் பொழுது இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு அதிகமாக அடையாளம் உள்ளவர்களாக இருக்கிறோம், அதை புரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். Some things cannot be logically explained. அது சில காரியங்கள் வெறும் வார்த்தையினாலே வர்ணிக்க முடியாதுங்க.
இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய உலகத்தில் நடைபெற்று கொண்டு இருக்கிறது என்று லூக்காவின் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. Luke chapter 8 reminds us, my friends, that this world is bigger than what our eyes can see and what our thoughts and our minds can perceive. நம்முடைய சிந்தனை புரிந்து கொள்வதை பார்க்கிறோம், கண்கள் பார்க்கக்கூடிய பார்க்கிறோம், நம்முடைய சரீரங்கள் அனுபவிக்கக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம். இந்த உலகம் மிக பெரிதானதாக இருக்கிறது என்று இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் நமக்கு வழிகாட்டுகிறது, அது வலியுறுத்துகிறது. Luke chapter 8 informs us that Jesus didn't even question the existence of demons or demon possession. He simply addressed it. லூக்கா 8ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் பொழுது இயேசு கேள்வி கேட்கவில்லை. இது எப்படி ஆகும், ஒரு மனுஷனாலே எப்படி பிசாசு பிடித்து கொள்ள முடியும், அந்த பிசாசு எப்படி ஒரு மனுஷனை பிடித்து கொள்ள முடியும், எப்படி ஆதிக்கம் செலுத்த முடியும் என்று அந்த கேள்வியை கேட்கவில்லை. ஆனால் அதை பார்த்த உடனே அதை அடையாளம் கொண்டு அதை பார்த்து அதை ஒரு தீர்வு கொண்டு வரும்படியாக இயேசு அங்கு முன் வருகிறதை நம்ம கவனித்து பார்க்கிறோம். Jesus calmly addresses the demon within the man and casts the demon out of the man. இயேசு நிதானமாக அந்த மனுஷனை பார்த்து பேசி அவனுக்கு ஒரு விடுதலையை அவர் கொடுக்கிறார் என்று நம்ம கவனித்து பார்க்கலாம். 8ஆம் அதிகாரம் 30வது வசனத்தில் 32வது வசனம் வரை. இயேசு அவனை நோக்கி, உன் பெயர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவன் லேகியோன் என்றான். அநேக பிசாசுகள் அவனுக்குள் புகுந்திருந்தபடியால் அந்த பெயரை சொன்னான். தங்களை பாதாளத்திலே போக கட்டளை இடாதபடிக்கு அவைகள் அவரை வேண்டிக் கொண்டன. அவ்விடத்தில் அநேக பன்றிகள் கூட்டமாய் மலையிலே மேய்து கொண்டிருந்தது. அந்த பன்றிகளுக்குள்ளாக போகும்படி தங்களுக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டன. அவைகளுக்கு உத்தரவு கொடுத்தார். Now Jesus just simply delivered the man who was possessed by demons and wanted to stay with Jesus. That man who was delivered wanted to stay with Jesus. அந்த பிசாசினாலே பாதிக்கப்பட்ட அந்த மனுஷன் இப்போது விடுதலையாக்கப்பட்ட பிறகு 38ஆம் வசனத்திலும் 39ஆம் வசனம் வரையிலும் பார்க்கும் பொழுது இயேசுவோடு கூட இருக்க வேண்டும் என்று அவன் வாஞ்சித்தான். பிசாசுகள் நீங்கின மனுஷன் அவரோட கூட இருக்கும்படி உத்தரவு கேட்டான். இயேசு அவனை நோக்கி, நீ உன் வீட்டுக்கு திரும்பி போய் தேவன் உனக்கு செய்தவைகளை எல்லாம் அறிவி என்று சொல்லி அவனை அனுப்பிவிட்டார். அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் பட்டணத்தில் எங்கும் பிரசித்தப்படுத்தினான். Now here we read the reason for this miracle. இந்த அற்புதத்துக்கு ஒரு காரணம் இருக்கிறது. அந்த காரணம் என்னவென்றால், தேவன் உனக்கு என்ன செய்தார் என்று சொல்லும்படியாக இயேசு இந்த அற்புதத்தை செய்தார். இந்த பிசாசுகளிலிருந்து விடுதலையாக்கப்பட்ட ஒரு நோக்கம், ஒரு காரணம் இருக்கிறது. தேவன் என்ன செய்தார் என்று சொல்லும்படியாக. ஆகையால் இப்பொழுது நாம் என்ன கவனிக்கிறோம் என்றால், இயேசு ஏன் இந்த அற்புதம் செய்தார் என்றால், தேவன் என்ன அந்த மனுஷனுக்கு செய்தார் என்று சொல்லும்படியாக. But I want you to notice what the man did. When Jesus said, go and tell people what God did for you, தேவன் உனக்கு என்ன செய்தார், உன் வீட்டுக்கு திரும்பி போய் தேவன் உனக்கு என்ன செய்தார் என்று நீ செய்தவைகளை எல்லாம் அறிவி என்று சொன்ன பொழுதும் அந்த மனுஷன் என்ன செய்தார் என்று கவனித்து பாருங்கள். அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகள் பட்டணத்திலே எங்கும் பிரசித்தப்படுத்தினார். Now I want you to notice what the man did. Jesus' instruction to the man was, go and tell people what God did for you. But he went and told throughout the city and proclaimed what Jesus did for that man. So that miracle revealed that Jesus is God. அந்த அற்புதமானது என்ன வெளிப்படுத்தினது என்றால், இயேசு தான் தெய்வம் என்று அந்த மனுஷனுக்கு அந்த நேரத்தில் வெளிப்படுத்தப்பட்டது. அந்த சத்தியத்தை பலருக்கு அறிவித்தான் அந்த பிசாசினாலே பிடிக்கப்பட்ட அந்த மனுஷன். இப்பொழுது விடுதலையாக்கப்பட்ட பிறகு தேவன் என்ன செய்தார் என்று அவன் பட்டணம் முழுவதும் அவன் சென்று சொல்கிறான். ஆனால் தேவன் எப்படி செய்தார் என்று எப்படி சொல்கிறான் என்றால், இயேசு எனக்கு என்ன செய்தார் என்று சொல்லும்படியாக பட்டணத்திலே அவன் சுற்றி திரிந்தான். The man experienced the deliverance from God, began to put his faith in Jesus. He believed that Jesus is God. இயேசு தான் தேவன் என்று அந்த நேரத்தை புரிந்து கொண்டு
அது எப்படி வந்தது என்றால் அந்த அற்புதம் மூலியமாக வந்தது. அந்த பிசாசினால விடுவிக்கப்பட்ட பிறகு அந்த ஒரு புரிந்துணர்வு, அந்த வெளிப்பாடு அவனுக்கு வந்து இப்போது இயேசுதான் தேவன் என்று அவன் பட்டணம் முழுவதும் அவன் சென்று சொல்கிறான். So my brothers and sisters, why should we pray for miracles today? Because miracles are one of the ways that people will know that Jesus is God and they will put their faith in him. ஏன் நாம் இன்றைக்கும் அற்புதத்துக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும் என்றால் அற்புதம் மூலமாக இயேசு தான் தேவன் என்று அநேக வழிகள் இருக்கின்றன. There are many ways that people will know who Jesus is. Some people will know who Jesus is, that Jesus is God by experiencing the love and the acceptance that Jesus gives them. ஒரு சிலருக்கு இயேசு தான் தேவன் என்று எப்படி புரிந்து கொள்வார்கள் என்றால் இயேசுனுடைய அன்பை அவர்கள் அனுபவிக்கும் பொழுது, இயேசு அவர்களை ஏற்றுக்கொள்கிறார் என்று அவர்கள் புரிந்து கொண்ட பிறகு அவர்கள் இயேசு தான் தேவன், இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை ஒருவர் ஏற்றுக்கொள்வாரானால், இந்த இயேசு என்னை ஏற்றுக்கொண்டார் என்றால் அவர் தான் தேவன் என்று அநேகர் அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு சிலருக்கோ அப்படிப்பட்டது இல்லை. There are some who come to faith by experiencing the love and the acceptance of Jesus, and they know that Jesus is God. Others may need more. ஒரு சிலருக்கோ அதை பார்க்கிறோம் அதிகமாக தேவையாக இருக்கலாம். தோமாவை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். தோமாவுக்கு சீஷர்கள் அவர்களிடத்தில் வந்து அந்த தோமாவிடத்தில் சொன்ன போதிலும், நான் பார்க்காவிட்டால், நான் தொடாவிட்டால் நான் அவரை விசுவாசிக்க மாட்டேன் என்று தோமான் சொன்னான். Just like Thomas, who needed something more. The disciple of Jesus needed something more. He needed to see, he needed to touch. Every one of us, my friends, are created differently with different needs, and we are persuaded differently. நாம் ஒவ்வொருவரும் விசேஷமாக நம்ம உருவாக்கப்பட்டிருக்கிறோம், விசேஷ தேவை உள்ளவர்களாக இருக்கிறோம், விசேஷ விதத்திலே நாம் நம்பக்கூடியவர்களாக இருக்கிறோம். If you are praying for a miracle in your life, let's pray that through that miracle people will believe that Jesus is God. ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் ஒரு அற்புதத்துக்காக நீ ஜெபித்துக் கொண்டு இருப்பீர்களானால், இந்த அற்புதம் ஆண்டவரை நடைபெறும் பொழுது இயேசுதான் தேவன் என்று அநேகர் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அதற்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. There are supernatural phenomena that cannot be explained in this world. இயற்கைக்கு அப்பாற்பட்ட நிகழ்வுகள் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கின்றன. In the Old Testament passage for today, in 1 Kings chapter 19 verse 1 to 7, 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 7வது வசனம் வரை ஆண்டவர் அவருடைய தூதர்கள் மூலமாக கூட அவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கலாம் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. In the Old Testament passage in 1 Kings chapter 19 verses 1 to 7, it reveals that God can even use angels to meet our needs. The reason for these supernatural phenomena and miracles is to reveal that Jesus is God, my friends. இந்த அற்புதங்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் ஏன் நடைபெறுகின்றன என்றால் இயேசு தான் தேவன் என்று வெளிப்படுத்துவதற்காக. In Luke chapter 8, it also informs us how to deal with demon possessions. பிரியமானவர்களே, லூக்கான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் நமக்கு என்ன சொல்கிறது என்றால், பிசாசினாலே பாதிக்கப்பட்டவர்களிடத்திலே எப்படி நாம் அவர்களை அணுக வேண்டும். இயேசு நிதானமாக அணுகினார். Jesus dealt with demon possession calmly and dealt with demons calmly, because it was just one of the many struggles, not just the only struggle, one of the many struggles that the people had experienced in their life. ஏன் இயேசு நிதானமாக சந்தித்தார் என்றால், ஜனங்களுடைய வாழ்க்கையிலே, பொது ஜனங்களுடைய வாழ்க்கையிலே பல விதமான போராட்டங்கள் இருக்கிறது. பிசாசினாலே பாதிக்கப்படுகிற ஒரு அனுபவம், அது பல அனுபவங்களே ஒரு அனுபவமாக, அந்த போராட்டத்தில் பல போராட்டத்தில் இது ஒரு போராட்டமாக இருப்பதினாலே இயேசு நிதானமாக அந்த பிசாசினாலே பாதிக்கப்பட்டவனை சந்தித்தார். Now Jesus calmly dealt with the demon possessed man because it was just one of the many issues of humanity. We read in the book of Acts that the disciples too dealt with demon possession quite calmly. நாம் வேதத்திலே அப்போஸ்தலர் நடவடிக்கையை வாசிக்கும் பொழுது அநேக வேளையிலே இந்த பிசாசினாலே பாதிக்கப்பட்டவர்கள் சீஷர்களை சந்திக்கும் பொழுது சீஷர்களும் நிதானமாகத்தான் அவர்கள் சந்தித்தார்கள்.
பிரியமானவர்களே, நான் உங்களிடத்தில் சொல்ல விரும்புகிறேன், இந்த பிசாசினாலே பாதிக்கப்பட்ட இந்த அனுபவமானது கிறிஸ்தவர்களுக்கு அல்ல. I want to say something to you. Demon possession is not a part of a Christian's life, because you and I are led and infilled by the Spirit of God. நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியானவரினாலே நிரப்பப்பட்டவர்களாக இருக்கும் பொழுது, நீங்களும் நானும் பிசாசினாலே நாம் ஆதிக்கம் படுத்தப்பட முடியாது. You and I cannot be possessed by demons because the Spirit of God resides within us. So I want you to live, my friends, with boldness and deal with demon possession as you come in contact with them calmly, because the one who is in you is far greater than the one who is in the world. உங்களிலே வாசம் செய்யக்கூடியவர்கள் இந்த உலகத்திலே வாசம் செய்யக்கூடியவனை பார்க்கிலும் பெரியவராய் இருப்பதினாலே நிதானமாய் நீங்கள் சந்திக்கும்படியாக நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். இந்த பிசாசினாலே ஒரு கிறிஸ்தவன் பாதிக்கப்பட முடியாது. பிசாசினாலே ஒரு கிறிஸ்தவன் அவன் ஆளுகை செய்யப்பட முடியாது. என்றால் உங்களையும் என்னையும் ஆளுகை செய்யக்கூடியவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். Because the one who rules and reigns over us is Jesus Christ, my friends, and the Spirit of God lives within us. பரிசுத்த ஆவியானவர் நம்மிலே வாசம் செய்யக்கூடியவராக இருக்கிறார். Scripture reminds us in Galatians chapter 3 verse 26 who you and I are in God. நாம் தேவனுக்குள்ளாக எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்று கலாத்தியர் எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 26வது வசனம் நமக்கு சொல்கிறது. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரர்களாகினீர்களே என்று வேதம் நமக்கு சொல்கிறது. இயேசு செய்த காரியத்தினாலே, இயேசுவின் மீது விசுவாசம் வைத்ததினாலே இப்போது நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். தேவனோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய ஆவியானவர் நம்மிலே வாசம் செய்யக்கூடியவராக இருப்பதினாலே பிசாசனுடைய ஆதிக்கத்துக்கு, பிசாசனுடைய காரியத்திற்கு நமக்கு பயமே இல்லைங்க. நமக்கு பயமே இல்லை. நாம் பிசாசை துரத்தக்கூடியவர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அற்புதங்கள் ஆண்டவர் நம் மூலியமாக கிரியை செய்து இயேசுதான் தேவன் என்று அறிவிக்கக்கூடிய செய்தியாளர்களாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். You and I have been called to be a messenger that Jesus is God and He can change your life. And when you go about sharing that message, you will come in contact with things that you cannot explain. ஒருவேளை அந்த நீங்கள் இந்த செய்தியை ஜனங்களிடத்தில் நீங்கள் சொல்லிக் கொண்டு இருக்கும் பொழுது, இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் உங்களுடைய கண்களுக்கு முன்பாக நடந்து கொண்டிருக்கும் பொழுது, வேதம் நமக்கு என்ன சொல்கிறது என்றால், நிதானமாக இயேசுவின் நாமத்திலே பிசாசுகளை நீங்கள் துரத்துங்கள். In Scripture, God commands us and encourages us. When we come in contact with things that are beyond explanation, that are phenomena, we do not need to be afraid. We just need to calmly address it in the name of Jesus. இயேசுவின் நாமத்திலே நீங்களும் நானும் அதிகாரமாக நாம் ஒரு செய்தியை வழங்கும்படியாக இயேசு நம்மை அழைக்கிறார். இந்த செய்தியாளர்களாக கர்த்தருடைய ஆவியானவரினாலே வழிநடத்தப்பட்டவர்களாக இந்த நாளிலே நாம் அர்ப்பணம் செய்வோமாக. Let us pray that God will do miracles in and through us so that people will know that Jesus is God. இயேசுதான் தேவன் என்று தேவன் நம்மூலியமாக நம்மிலும் பல அற்புதங்கள் செய்யும்படியாக நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். Let's pray. நாம் ஜெபம் செய்வோமாக. ஆண்டவரே, நீர் அற்புதத்தின் தேவனாக இருக்கிறீர். இந்த அற்புதத்தை செய்யும் பொழுது பலர் இயேசுதான் தேவன் என்ற அந்த உணர்வுக்குள்ளாக, அந்த விசுவாசத்துக்குள்ளாக வரும்படி ஆண்டவரே, நீர் எங்களை கொண்டு அற்புதங்களை, அடையாளங்களை நடப்பிக்கும்படி, எங்களை நடத்தும்படி ஜெபிக்கிறோம். நீர் தான் தேவன் என்று ஆண்டவரை வழங்கும் பொழுது அற்புதங்களும் அடையாளங்களும் பின்தொடர்ந்து அதன் வாயிலாக அநேகர் இயேசுதான் தேவன் என்று ஆண்டவரே அவர்கள் விசுவாசிக்க நீர் எங்களை நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். Lord, we pray that you will work miracles in and through us, that through these miracles and signs and wonders, people will come to know that Jesus, that you are God.
that you are truly the one and living God. So send us out, Lord, in the power of your Spirit to work for your praise and glory. ஆண்டவரே, உம்முடைய பலத்தினாலே, உம்முடைய ஆவியானவருடைய பலத்தினாலே நீர் எங்களை நடத்தும்படியாக எங்களை அர்ப்பணம் செய்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், in Jesus mighty name. Amen. தேவனுடைய வார்த்தையால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என நம்புகிறோம். பிரசங்கத்தை கேட்ட பிறகு உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அல்லது யாரிடமாவது பேச வேண்டும் என்றால் எங்கள் சபை அலுவலகத்தை தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் தனிமையில் இல்லை என்றும் உங்களோடு சேர்ந்து பயணம் செய்ய நாங்கள் சபையாக முன்வருகிறோம் என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். நீங்கள் கர்த்தருக்குள் ஒரு நபராக வளர்ச்சி அடைவதற்கு உங்களது பாதுகாப்பான இடமாக நாங்கள் இருக்க விரும்புகிறோம். இந்த வாரம் உங்களுக்கு சிறந்த வாரமாக அமையட்டும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. We hope you have been blessed by the word of God today. If you have any questions after hearing the sermon today, or you need somebody to talk to, please contact our church office. We would like you to know that you are not alone and that we as a church are willing to journey with you. We hope to be your safe space where you can grow in Christ as a person. We hope you have a great week. God bless you.